பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதத்திலிருந்து சில காரியங்கள் நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தூரமாய் இருந்த எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே சமீபமாய் கொண்டு வந்தீர். ஆண்டவரே, அப்பா இம்மட்டும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருந்தீர். ஆண்டவரே, அப்பா உம்முடைய கண்களில் எங்களுக்கு மிகுந்த கிருபையை கட்டளையிட்டு இருக்கிறபடினாலே ஆண்டவரே நாங்கள் இதுவரைக்கும் ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம். அப்பா உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த காலை வேளையில ஆண்டவரே எழுந்தருளும்படியாய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா சகல ஆண்டவரே பிரஸ்தாபங்களை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே, அப்பா அந்த உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒரு ருசியுள்ள ஒரு பிந்தின ரசத்தை போல ஆண்டவரே வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் தாமே எங்களோடு பேசுவீராக. நாங்கள் கேட்க ஆண்டவரே எங்கள் இருதயத்தையும் செவிகளையும் ஆண்டவரே திறந்து கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு பேசும் இடைபடும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை பேர் ஆவலா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. 46வது சங்கீதம் அதன் மேல் விலாசத்தை வாசிங்க ஒரு ஆளு. அலமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. சரி, அதுக்கப்புறம் இந்த சங்கீதத்தெல்லாம் நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையில் இருக்கிற சில விளக்கங்களை நம்ம அறிந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அலமோத் அப்படின்னா எப்படி போட்டுக்குன்னா த யங் உமன், வாய்ஸ் ஆஃப் யங் உமன். ஒரு பெண்ணினுடைய ஒரு சத்தம், ஒரு பாட்டு, ஒரு ஜபம் அல்லது ஒரு துதி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் அது. ரெண்டாவது கோராகின் புத்திரரில் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சரி, கோராகின் புத்திரர் யாரு? அவங்களை எப்படி தேவன் மகிமைப்படுத்தினார், எப்படி இந்த சங்கீதங்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தாரு சங்கீதம் பாடுகிற காரியங்களுக்கு. ஏன்னா கோராகின் புத்திரை பற்றி நமக்கு தெரியும். மோசேயுடைய காலத்தில் எதிர்த்து பேசி சில சாபத்தை வருவித்து கொண்டவர்கள், தீமைக்கும் சாபத்துக்கும் அடையாளமாய் காணப்பட்ட ஒரு குரூப். அவங்களை எப்படி தேவன் பிற்காலத்தில் மகிமைப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த அலமோத் அதை பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கு. ஒன்று சங்கீதம் 46, இன்னொன்று வந்து 1 நாளாகமும் 15:20. 1 நாளாகமும் 15:20 மட்டும் ஒருத்தர் வாசிங்களேன். ஒன்று நாளாகமா? சரி, அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்புருக்களை வாசித்தார்கள். இங்க பெயர் வரிசைகள் வருது, ஆனா இங்க ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வந்துச்சா அப்படின்னா அது நமக்கு தெரியல. அது வந்து கன்ஃபார்மா அதுல போடப்படலை. ஆனா அல்மோத் என்னும் வாத்தியத்தில் என்ன பண்ணாங்களாம், வாசிச்சாங்க. இது எப்போ வாசிச்சாங்க அப்படின்னா தாவீது ராஜாவான உடனே கர்த்தருடைய பெட்டியை நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும், அவருடைய நம்ம மகிமை நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருஷமா பெட்டி வந்து இஸ்ரேல் தேசத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கும்போது தாவீது ராஜா ஃபர்ஸ்ட் டைம் போய் என்ன பண்றாருன்னா ஒரு புது வண்டியை செஞ்சு அதில் வச்சு கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது ஒரு இடத்துல மாடுகள் மிரண்டதுனால கர்த்தர் என்ன செஞ்சுறாரு, ஊசான்ற ஒருத்தனை அடிச்சிடறாரு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இன்னொருத்தருடைய வீட்டில் அதை வச்சுட்டு வந்துடுறாங்க. ஒரு பெரிய அங்க ஒரு மரணம் வந்ததுனால ரொம்ப விசனப்பட்டு அதை வச்சுட்டு வந்துடுறாங்க. மறுபடியும் அது யார் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஓபேத் ஏதோம். நம்மளுக்கு தெரியும், ஓபேத் ஏதோம் அப்படின்றவருடைய வீட்டில் அந்த பெட்டி 3 மாதம் இருந்துச்சு. சரியா? அதுக்கு முன்னாடி அபினதாபுடைய வீட்டில் 20 வருஷம் அந்த பெட்டி இருந்துச்சு, எந்த மாற்றமுமே இல்லை. அதுக்கப்புறம் 3 மாதம் ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்ததுனால ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டாரையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆசீர்வதிச்சார். 3 மாசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்ததுனால தாவீது இப்ப என்ன பண்றாரு, மறுபடியும் சமாதானமா
கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, இந்த பெட்டியை நம்ம வண்டிகள்ல என்ன செய்யக்கூடாது, சுமக்க கூடாது. இதை யார் சுமக்கணும் அப்படின்னா, லேவியர்களுடைய தோல்ல தான் சுமக்கணும். ஆமென். ஏன்னா மோசையுடைய காலத்துல இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியர்கள் வச்சிருப்பாங்க. சரி, இந்த ஓபேத் ஏதோம் வந்து லேவியனா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அங்க எப்படி போட்டிருக்கும்னா, கீத்தியன் ஆகிய ஓபேத் ஏதோம் அப்படின்னு இருக்கும். கீத்தியன் அப்படின்னா பெலிஸ்தருடைய பட்டணங்கள் 5 பட்டணங்கள். பெலிஸ்தருக்குன்னு ஒரு தேசம் இல்லை, 5 பட்டணங்கள் சேர்ந்தது தான் பெலிஸ்தியர்கள். அந்த குரூப்ல ஒரு ஆள் தான் யாருன்னா இந்த ஓபேத் ஏதோம். இந்த ஓபேத் ஏதோமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பம் என்னன்னா, ஓபேத் அப்படின்னாலே செர்வன்ட், பணிவிடை செய்கிறவன் அப்படின்னு அர்த்தம். லேவியர்களுடைய வேலை என்ன? பணிவிடை செய்கிறது தேவாலயத்தில். ஆனால் இந்த ஓபேத் ஏதோம் அப்படின்னா ஏதோமுக்கு பணிவிடை செய்கிறவர்கள். உலக பிரகாரமாக அவன் என்ன செய்கிறான்? பணிவிடை செய்கிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு விருப்பம் என்னன்னா, இந்த தேவனுக்காக நான் என்ன செய்யணும்? ஏதாவது செய்யணும். இஸ்ரவேலின் தேவனை அவனுக்கு பிடிச்சிருக்குது, ஆனால் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் முறைப்படி என்ன செய்ய முடியாது, லேவியர்கள் மாதிரி உள்ள வர முடியாது. அதனால கர்த்தருடைய பெட்டி என்ன செய்யுது அப்படின்னா, ஓபேத் ஏதோம் இருக்கிற இடத்துக்கு இந்த மகிமை என்ன செய்யுது? தேடி போகுது. ஆமென். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு விருப்பங்கள் இருக்குது. தேவனுக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது. அதுக்கு எந்த தகுதியுமே இல்லை, எந்த இது எதிர்மறையாக தான் எல்லா சூழ்நிலைகள் இருக்குதுன்னா, நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமை நம்ம என்ன செய்யும்? தேடி வரும். ஆமென். அல்லேலூயா. அபிநதா பார்த்தீங்கன்னா 20 வருஷம் வீட்டில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நிறையா வந்து நம்ம சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் வந்து ரொம்ப வருஷமாக விசுவாசியாக இருக்கோம். எங்கள் தாத்தா காலத்திலேருந்து நாங்கள் கிறிஸ்டினாக இருக்கோம் அப்படின்வாங்க. அது இல்லை விஷயம். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவருடைய வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்க, கீழ்ப்படுறீங்க, அதை பொறுத்து தான் ஆண்டவருடைய மகிமை இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்படி கொண்டு வரும்போது இவங்க வந்து அந்த இடத்துல பாடின ஒரு பாட்டு, பாடகர்களை நிறுத்தி பாடின பாட்டு தான் இந்த அல்மோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்பட்டது. சரி, இந்த கோராகின் புத்திரை பற்றி நமக்கு தெரியும். அந்த என்னாகமும் 16வது அதிகாரம் 32வது வசனம் 23லேருந்து 32 வரைக்கும் இப்போ வாசிங்கன்னா, அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த கோராகின் கூட்டம் எப்படி பூமி விழுங்கினது அப்படின்னு போட்டிருக்கும். அதுலேயே என்னாகமம் 26:11 பார்த்தீங்க அப்படின்னா, அதில் என்ன ஆதாரம் இருக்குன்னா, அந்த கூட்டம் முழுவதுமாய் அந்த குடும்பம் அழிக்கப்படவில்லை. 26:11 வாசிங்களேன் என்னாகமம்ல. சரி, கோராகின் குமாரரோ சாகவில்லை, அவங்க என்ன செய்யறாங்க? உயிரோடு இருக்கிறாங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு ஆதாரத்தை நான் சொல்லிடுறேன். 1 நாளாகமும் 6வது அதிகாரம் 1 நாளாகமும் 6 அதில் பார்த்தீங்கன்னா 31 வாசிங்களேன். ம் 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 சாபித்தவர்களும் அடுத்த ம் ம் குமாரர்களும் ஆனவர்கள். இங்க ஒரு சங்கீத சேவையை நடத்துகிறவர்கள் எங்க அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி நிலை பெற்ற போது, உடன்படிக்கை பெட்டி நிலை பெற்ற உடனே கர்த்தருடைய ஆலயத்தில் இந்த சங்கீத ஆராதனை குரூப், அந்த மியூசிஷியனை நிறுத்துறதுக்காக சில சந்ததியாரை நிறுத்துறாங்க. அதில் 33 பார்த்தீங்கன்னா, கோகாத்தின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன். அடுத்து யோவேலின் குமாரன். இவன் யார் அப்படின்னா சாமுவேலின் குமாரன். சாமுவேல் யாருன்னா எல்கானாவின் குமாரன். அப்படியே 37 வாசி சொன்னா, இவன் தாகாதின் குமாரன், இவன் ஆசீரின் குமாரன், எபியாசாப்பின் குமாரன், அவன் கோராகின் குமாரன். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவன் இத்சாரின் குமாரன், இவன் கோகாத்தின் குமாரன், இவன் இஸ்ரவேலின் குமாரன் ஆகிய லேவியின் குமாரன். அல்லேலூயா. நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, லேவியர் கூட்டத்தில் பிறந்த இந்த கோராகு அந்த வம்சத்தில் பிறந்தது யார் அப்படின்னா சாமுவேல். இந்த தலைமுறைகளை நீங்க எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 தலைமுறைகள் இருப்பாங்க.
17 தலைமுறைகள் இருக்கிறாங்க. இந்த 17 தலைமுறைகளும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, தேவாலயத்துக்குள்ள வந்து அவங்க பணிவிடை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, கோராகு அவங்களுக்கு வந்த தண்டனை, அவங்க பூமி விழுங்கினதுனால, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. தேவாலயம் படி அந்த காலத்துல தேவாலயம் சாமுவேலுடைய நாட்கள்ல எப்படி இருந்துச்சுன்னா, தேவாலயமா கட்டப்படல, ஆசரிப்பு கூடாரமா இருந்துச்சு. சாமுவேல் தான் ஆலயத்தை சாலமோன் தான் ஆலயத்தை கட்டினாரு. சாமுவேலுடைய காலத்துல ஆசரிப்பு கூடாரம், அங்க பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல தேவாலயம் இருக்கும், அங்க கதவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம், பலி செலுத்துகிற இடம், பிரகாரம் இருக்கும். இந்த பிரகாரத்துல தான் லேவியர்கள் என்ன செய்வாங்கன்னா பணிவிடை செய்வாங்க. இந்த பாத்திரங்களை எல்லாம் கழுவுறது இதெல்லாம் செய்வாங்க. ஆசாரியர்கள் என்ன செய்வாங்கன்னா பலி செலுத்துவார்கள். பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவாருன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாரு, உள்ள போவாரு. எதுக்குள்ள? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை அவருக்காகவும் பலி செலுத்திட்டு தான் உள்ள போவார். அந்த நாட்கள்ல யார் இருந்தா அப்படின்னா ஏலின்னு ஒருத்தர் இருந்தார். சரி, இப்ப நம்ம அல்மோத்துன்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபீமேல் வாய்ஸ். 1 சாமுவேல் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் வாசிங்க. அது அன்னாளுடைய ஜெபத்தை 2வது அதிகாரம் நினைக்கிறேன். ம் 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 ஆமென். சரி, இது பார்த்தீங்கன்னா அன்னாள் வந்து துதிக்கிறாங்க இல்லையா. இந்த 1வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அன்னாள் வந்து 10வது வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு இருக்கும். 9வது வசனம், சீலோவிலே, சீலோன்றது தான் இந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்த ஸ்தலம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்து ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டை அருகே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். இந்த ஏலி யார்? அவர் தான் பிரதான ஆசாரியர். அவரு நிலை அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி நிலை இருக்கும், கதவுகள் இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டி பக்கத்துல தான் உள்ள ஸ்கிரீன் இருக்கும். அந்த கதவு வாசல் அண்டை அருகே யார் உட்கார்ந்துருப்பானா ஏலி உட்கார்ந்துருப்பார். ஏலி உட்கார்ந்துருக்கும் போது இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பிரகாரத்துல வந்து ஜெபிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இந்த அன்னாள் வந்து என்ன பண்றாங்கன்னா மனம் கசந்து அழுகுறாங்க. அழுது எதுக்கு அழுகுறாங்க அப்படின்னா, நாங்க எல்கானா யாருன்னா கோராகின் வம்சம். அவருடைய காரியத்துல நாங்க தேவனுக்குன்னு நாங்க என்ன செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல. எனக்கும் பிள்ளை இல்லை. அவ எப்படி ஜெபிக்கிறானா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தா நான் என்ன செய்வேன் அப்படின்னா அவனை தேவனுக்காக நான் கொடுப்பேன். முதல் முறையா இந்த சபிக்கப்பட்ட இந்த நிராகரிக்கப்பட்ட அந்த குடும்பத்திலிருந்து தேவனுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு மகனை தேவன் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த அம்மா ஒரு ஜெபம் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க போறீங்கடா, கோராகின் கூட்டம் உள்ள வரக்கூடாது வரக்கூடாது எதுவும் செய்யக்கூடாதுன்னே சொல்றாங்க. அவங்க செஞ்சதுக்கு 17 தலைமுறையா அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால இந்த அன்னாள் ஜெபிச்ச உடனே ஏலி பார்க்குறாரு. ஏலி பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நீ என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியான்னு கேட்குறாரு. உன் குடியை உன்னை விட்டு விளக்கு, புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கியே அப்படின்றாரு. அவருக்கு புரியலை. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த அம்மா வெளியே நின்று ஜெபிச்சத உள்ள இருந்த தேவன் என்ன பண்றாரு, கேட்டாரு. கேட்டுட்டு சாமுவேல் பறந்துடுறாரு. இப்ப சாமுவேல் எந்த வம்சத்துல வந்தவர்? கோராகின் வம்சம். உங்களுக்கு தெளிவா புரியறதுக்காக சொல்றேன். இப்ப சாமுவேல் வந்துட்டாரு. சாமுவேலுக்கு 3 வயசு ஆன உடனே ஒரு 3 வயசு சின்ன பையன், அவனுக்கு என்ன விவரம் இருக்குன்னு பாருங்க, அவனை கொண்டு வந்து தேவாலயத்துல அந்த அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. எதுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க? இவன் என்ன செய்யட்டும், கர்த்தருடைய பணிவிடை செய்யட்டும். அப்ப நான் முதல்ல சொன்னேன், லேவியர்கள் ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பாங்க. அந்த பிரகாரம் அங்க மண்ணு தான் இருக்கும் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட இடங்கள்ல தான் அவங்க இருப்பாங்க. அடுத்துதான் பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம். அப்ப அங்க ஆசாரியர்கள் இருப்பாங்க. அப்ப இப்படி இருக்கிற நேரத்துல சாமுவேல் அப்ப எங்க இருந்திருக்கிறான், லேவியர்கள் வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு உதவியா 3 வயசு பையன் ஏதாவது ஒரு விறகு எடுத்து கொடுத்துருப்பான், ஏதாவது ஒரு பாத்திரத்தை கழுவுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு அவன் தூங்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, பேசுறாரு. பேசி என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. இப்ப லேவியர்கள் இந்த ஏலி ஆசாரியர்களுக்கெல்லாம் என்னன்னா, இவன் என்னதான் இருந்தாலும் இவன் யாரு, கோராகின் வம்சம். இவன்கிட்ட போய் என்னத்தை பேச போறான், இவன் பாட்டுக்கு ஓரமா ஏதாவது வேலையை பார்த்துட்டு போகட்டும். அவங்க அப்பாவெல்லாம் அப்படிதான் வந்து நின்று அவங்க வருஷம் வருஷம் ஆட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்க பலி செலுத்திட்டு ஆண்டவரை தொழுதுட்டு போயிடுவாங்க.
அவ்வளோதான் அவங்க லிமிட்ஸ், அதெல்லாம் தாண்டி உள்ள வர முடியாது. அப்போ இந்த சாமுவேல் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நைட்டு கூப்பிடுறாரு. இப்போ சாமுவேல் எங்கே தான் படுத்திருப்பான்? வெளியில தான் படுத்திருந்திருப்பான். லேவியர்கள் இருக்கிற இடத்துல தான் அவன் இருக்கணும், உள்ள வர முடியாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் கூப்பிடுறாரு. இவன் வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய், ஏலி எங்க இருக்காரு? பரிசுத்த ஸ்தலத்துல நிலை வாசல் அண்டை அங்க உட்காந்துருக்கு, அங்கதான் படுக்கிறாரு. அங்க வந்து தேவனுடைய விளக்கு எரியும். அந்த விளக்குல நைட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் ஊற்றுகிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஊழியம் செய்யற இடத்துல சாமுவேல் என்ன பண்றான்? நம்மளை கர்த்தர் கூப்பிடுறாருன்னு அவனுக்கு தெரியல, சின்ன பிள்ளைக்கு. ஏலிட்ட போய் என்ன பண்றான்? கேட்கிறான், இந்த மாதிரி நீங்க கூப்பிட்டீங்களா ஐயா அப்படின்னு கேட்கிறான். அவர் இல்லப்பா நீ போய் படுத்து கொண்டாரு. 3 தடவை இந்த மாதிரி ஆண்டவர் கூப்பிடுறாரு. மறுபடியும் கூப்பிட்ட உடனே ஏலிக்கு புரிஞ்சிருச்சு தேவன் தான் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு. அடுத்து கர்த்தர் கூப்பிடும்போது நீ என்ன செய்ய? சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு, ஆண்டவர் ஏதோ உன்ட்ட பேச விரும்புறாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப கர்த்தர் கூப்பிடுறாரு. கர்த்தர் கூப்பிடும்போது என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் வந்து இந்த காரியங்களை எல்லாம் பேசுறாரு. சரியா? எல்லாமே பேசி முடிச்ச உடனே சாமுவேலை கூப்பிட்டு அடுத்து என்ன நடக்க போகுது, ஏலியின் குடும்பத்தில் இருக்கிற அவன் குமாரர்கள் வந்து என்னென்ன காரியங்கள் செய்கிறாங்க, எனக்கு இவங்க மேலே விருப்பம், எல்லாத்தையும் இந்த சின்ன பையன்ட்ட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. பேசின உடனே அதை வாசிங்களேன். சாமுவேல் 15வது வசனம், 3:15 வாசிங்க. ம் 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 போதும். இப்போ சாமுவேல் பாருங்க, இப்போ கதவு எங்க இருக்கு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தான் கதவு இருக்குது. இப்போ சாமுவேல் ஆண்டவர் பேச பேச என்ன பண்ணிட்டாருன்னா, இவனை அறியாமே எங்க போயிட்டான்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு உள்ளே என்ன பண்ணிட்டான்? தூங்கிட்டான். காலையில பலி செலுத்தும் போது, அந்தி பலி செலுத்துறதுக்கு எல்லாரும் ஆயத்தமாவாங்க. லேவியர்கள் ஆசாரியர்கள்லாம் ஆயத்தமாவாங்க. ஏலி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு. ஏலி கூட என்ன செய்ய முடியாது? உள்ள போக முடியாது. வருஷத்துல ஒரு தடவை தான் போகணும். ஆனா எல்லாரும் எந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. சாமுவேலை தேடி இருப்பாங்க, எங்கட ஆளை காணோம், சரி எங்கேயாவது போயிருப்பான்ட்டு அவங்க வேலைகளை பலி செலுத்துற காரியங்கள் நடத்திக்கிருக்காங்க. இவர் என்ன பண்றாரு? இந்த வசனம் எப்படி போட்டிருக்கு? சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கும்? ஷாக்கா இருந்திருக்கும். யாராவது அந்த உள்ள போயிட்டா உயிரோட வர முடியாது. அப்படிதான் இருக்குது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும்னா இடுப்புல ஒரு செயினை வந்து கட்டி அவங்க உள்ள போய் பலி செலுத்திட்டு வருவாங்க. அவங்க தப்பு பண்ணி தான் என்ன செஞ்சிருவாங்க? உள்ளே இறந்துருவாங்க. அந்த இதை விட்டு வெளியே எழுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்துக்குள்ள இருந்து இப்ப யாரு வர்றா? அந்த கோராகின் வம்சத்துல வந்த சாமுவேல் வர்றான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாரு ரிஜெக்ட் பண்ணாலும் நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? ஏத்துக்கிட்டேன். இனிமேல் உன்னை என்ன செய்ய முடியாது? ஒருத்தரும் தொட முடியாது. ஒருத்தரும் உன்னை நிராகரிக்க முடியாது. ஆண்டவர் இதுல நமக்கு என்ன சொல்ல கத்துக் கொடுக்குறாருன்னா, சங்கீதம் 46ல கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, அதை வாசிங்க. 46ல கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சரி, ஆண்டவர் சாமுவேல்கிட்ட போய் பேசுறாரு. பேசின உடனே அவன் வார்த்தையை கேட்டுட்டு வெளியில வந்துடுறான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இப்ப யாருமே அவங்கள வந்து இனிமேல் தடை பண்ண முடியாது. ஏன்னா அவன் முக்கியமான ஆளாயிட்டான். ஆண்டவரே அவனை ஏற்றுக்கொண்டாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சாமுவேல் ஒரு நாட்கள்ல சொல்றாரு சவுல்கிட்ட, நீ வந்து பலி செலுத்துறதை விட எருதுகளின் காளைகளின் பலிகளை பார்க்கிலும் செவி கொடுக்க சேருவதே உத்தமம். ஆண்டவர் எப்படி விரும்புறாருன்னா, நீங்க காலையில எந்திரிச்சு லேவியர் எல்லாரும் பலி செலுத்துறாங்க, ஆனாலும் ஒருத்தனைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தமா இல்ல, நான் என்ன பேசுறேன்றத விரும்பாத ஒரு கூட்டமா இருக்காங்கன்னு சொல்லி அப்படி வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்ப இந்த சாமுவேலை கர்த்தர் என்ன பண்றாரு? தெரிந்து கொள்றாரு. சரி, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 19வது வசனம், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அவங்களுடைய முன்னோர்கள் கூட்டம் பூமி விழுங்கி விட்டது. ஆனா சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஒண்ணு கூட என்ன செய்யல? தரையில விழுந்து போக விடல. அதனாலதான் அன்னாள் வந்து பாடுறாங்க அந்த பாட்டை. அடுத்த அண்ணாவது 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 8வது வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்.
அவன் புழுதியில பிரகாரத்தில் இருந்தவனை எங்க எடுத்து வச்சுட்டாரு? உள்ள அவர் கூட என்ன பண்ணிட்டாரு? மகிமைப்படுத்திட்டார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிற ஜனங்களா, ஆண்டவர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்தோம்னா நிச்சயமா நம்மளை என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. சரி, இந்த அம்மா வந்து பாட்டை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இடத்துல வந்து பலவான்கள் வில் முறிந்து தள்ளாடினார்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா 6வது வசனம் 2:6 பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிற அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். ஆமென், அல்லேலூயா. அந்த கோராகின் கூட்டம் என்ன பண்ணிட்டாங்க? பாதாளத்தில் இறங்கினவர்கள். ஆனா அதுல இருந்து ஒரு மனுஷனை என்ன பண்ண முடியும்? ஏறி வர பண்ண முடியும்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உயர்த்தி இருக்கிறார். ஆமென். அதனாலதான் இந்த கோராகின் கூட்டத்தார் பின்னாட்கள் என்ன ஆயிட்டாங்க? முக்கியஸ்தர்கள் ஆயிட்டாங்க. சங்கீதத்துல அந்த பாடக்கூடிய தேவனுடைய பெட்டிக்கு முன்னாடி இன்று ஆராதனை செய்கிற கூட்டத்துல பிரதானமானவர்களா அவங்க மாறிட்டாங்க. ஆமென். சரி, ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல தேவனுடைய மகிமை, தேவனுடைய பெட்டி 3 மாதம் தங்கி இருந்தது. சரி, இதே மாதிரி இந்த அலமோத் அப்படின்றது அந்த அந்த ஃபீமேல் வாய்ஸ்ல புதிய ஏற்பாட்டில் ஒரு சத்தம் இருக்குது. அதை நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 46 இருந்து அப்படியே வாசிங்களேன். ஆமென். என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். இது யார் பாடினது அப்படின்னா மரியாள் பாடுறாங்க. மரியாளை பத்தி நான் சும்மா அப்படியே லைட்டா சொல்லி முடிச்சிடுறேன். மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துடைய சந்ததியில் வர்றாங்க இல்லையா? அவர் ஒரு அதுலேயும் ஒரு ஜென்ரேஷன், ஒரு ஜீனியாலஜி இருக்கும். அப்படியே தலைவன் அவனை பெற்றான் மத்தையெல்லாம் படிச்சீங்கன்னா ஒரு 42 தலைமுறைகள் அதில் வரும். அதில் சாலமோனுக்கு அப்புறம் இந்த கோத்திரம் 2ஆ பிரிஞ்சிரும். தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணாரு, உனக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு 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 குமாரன் நான் என்ன செய்வேன்? கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ராஜ்யம் யூதாவை விட்டு நீங்காதுன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. இந்த சந்ததி 2ஆ பிரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த குரூப் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஃபேமிலி குரூப் வருது. இவங்க சைடு ஆண் பிள்ளைகள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு லெவலில் வரும்போது மரியாள் அவங்க குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் பிறந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த ஜென்ரேஷன் அப்படி நின்று அடுத்த ஆளுகை செய்கிறதுக்கு யாரும் இல்லை, ராஜா கிடையாது. அப்படி நின்று போன ஒரு குடும்பம் தான் இந்த மரியாளுடைய குடும்பம். அவங்க எவ்வளோ நிந்தைகளை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தை இவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு? சாபம் ஆயிடுச்சு. கர்த்தர் சொன்ன வார்த்தை இந்த குடும்பத்தில் என்ன செய்யல, நிறைவேறலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சாபமா எண்ணப்பட்ட ஒரு குடும்பம். அப்ப கடைசியா தான் பரலோகம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த சைடு இருக்கிற ஃபேமிலியில இருந்து யோசேப்பையும் இந்த சைடு இருக்கிற ஃபேமிலியில இருந்த மரியாளையும் பரலோகம் என்ன செய்யுது? இணைக்குது. ஆமென். அப்படி இணைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, திருமணம் ஆவதற்கு முன்பதாக இந்த அலமோத் அப்படின்னா த யங் உமன் வாய்ஸ், இன்னொன்று மெய்டன் அப்படின்னு இருக்கு, ஒரு கன்னி பெண் அப்படின்னு இருக்குது. அவர்களுடைய சத்தம், அவர்களுடைய ஒரு துதி அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மரியாளுக்கும் யார் வந்து பிறக்கிறா அப்படின்னா, யார் பிறக்கிறா? இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யறாரு? பிறக்கிறாரு. உன் ராஜ்யத்திற்கு அவர் என்ன செய்ய போறாரு? ஆளுகை செய்ய போறாரு. நித்திய ராஜா என்ன பண்ண போறாரு? ஓ மூலமா தான் வரப்போறாருன்னு சொல்லி பரலோகம் அவளை என்ன செய்யுது? அவளை மேன்மைப்படுத்துகிறது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, இந்த பாட்டெல்லாம் பாடுனீங்கன்னா, இதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். யார் வந்து மனுஷரால அவமானப்படுத்தப்பட்டிருந்தாங்களோ, யார் நிராகரிக்கப்பட்டிருந்தாங்களோ,
அவர்களை தேடி தேவ மகிமை என்ன செய்யுது, வருது. ஆமென், அல்லேலூயா. அதுதான் இந்த அலமோத் அப்படின்றது. இந்த கோராகின் புத்திரர் வந்து இவங்க தான் அநேக ஒரு 11 சங்கீதங்களை பாடியிருக்காங்க. அவங்க பாடின பாடல்கள் தான் இது. சரி, 42:1-42ல எலிசபெத் அப்படி சொல்றாங்க. ம் 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 ஆமென். அடுத்து 56 வாசிங்களேன். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எத்தனை மாசம் இருந்தாங்களாம்? யார் வீட்டில்? சகரியாவின் வீட்டில். சகரியாவுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. யோவான் ஸ்நானகன் வயிற்றுல உருவான உடனே மரியாள் வந்து எங்க இருந்தாங்க? எலிசபெத் வீட்டில் கூட 3 மாசம் இருந்தாங்க. ஓபேத் ஏதோம் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி எத்தனை நாள் இருந்துச்சு? 3 மாதம் இருந்துச்சு. யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு தேவனுடைய காரியத்தை செய்யக்கூடாதுன்னு தள்ளப்பட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் புறஜாதியாரால் அவங்க ஒதுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருந்தாங்களோ, அவங்க வீட்டுக்கு யார் தேடி போனது? கர்த்தருடைய மகிமை. ஆமென், அல்லேலூயா. மரியாள் எலிசபெத் வீட்டில் எத்தனை மாசம் இருந்தாங்க? 3 மாதம் தங்கி இருந்து அவங்கள என்ன பண்ணாங்க? விசேஷப்படுத்தினாங்க. அவங்க வயிற்றுல இருந்தது இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. இப்ப 46வது சங்கீதத்தை வாசிப்போமா? நல்லா சத்தமா வாசிக்க பார்க்கலாம். 46 முதல் வசனம். இது யார் பாடுறது? கோராகின் புத்திரர் பாடுறாங்க. ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவங்க வந்து அவர் பழி வாங்குகிற தெய்வம் அல்ல, நம்மை பாதுகாக்கிற தெய்வம். ஆமென். 2வது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். எந்த கூட்டத்தை பூமி விழுங்கினதோ அந்த கூட்டம் இப்ப எப்படி பாடுறாங்க? பூமி நிலை மாறினாலும் பர்வதம் ஜலங்கள் கொந்தளித்தாலும் பர்வதமே என்ன செஞ்சாலும் அதிர்ந்து போனால் நாங்க என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். எங்களை பாதுகாக்கிற எங்களுக்கு அடைக்கலமா ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்து, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நதி அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்குது. சில இடங்கள்ல வார்த்தைக்கு, அந்த தண்ணீர் வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்படும் அப்படின்னாரு. இது கர்த்தருடைய வார்த்தைக்கு. இது எங்க இருக்குது? தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். அந்த வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னா, அது எங்களுக்கு எப்படி இருக்குது? ஆதரவா இருக்குது. சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன எப்படி இருந்துச்சு? தரையில விழுந்து போல, ஒண்ணு கூட என்ன செய்யல, விழுகல. எல்லா வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். மரியாளுக்கு சொல்லப்பட்டவைகள், அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறினது. ஆமென். அடுத்து, ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. இப்ப நடக்குது இல்லையா? எங்க பார்த்தாலும் பிரச்சனை, குரூப்பிசம், எங்க பார்த்தாலும் சண்டை, போராட்டம், பிரச்சனைகள், யுத்தங்கள். ஆனாலும் அவருடைய சத்தம் எப்படி இருக்குது? பூமியவே என்ன செய்யும்? உருகி போக பண்ணக்கூடிய அவர் அதிகாரம் உள்ள தேவன். ஆனாலும் நம்மளுக்கு என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. அதைத்தான் இந்த கோராகின் புத்திரர் பாடுறாங்க. பூமி உருகி போனாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். ஆமென். அடுத்து, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேலா அப்படின்னா அங்க நிறுத்தி திரும்ப ரிப்பீட் பண்ணணும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. சரி, பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். பூமியில் அவர் ஏன் பால் கடிப்புகளை நடக்கணும்? பால் கடிப்புகள் அப்படின்னா பூமி நிலநடுக்கம், கடல் கொந்தளிப்புகள், சுனாமி, அழிவுகள், நாசம், இயற்கை சீற்றங்கள், இதுதான் பால் கடிப்புகள். இதை ஏன் அவர் நடத்துறார் அப்படின்னா, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார்,
வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அதாவது யுத்தங்களை அவர் கடைமுனை மட்டும் என்ன பண்றாராம், ஓய பண்ணுகிறார். யுத்தம் யாரால வருகிறது அப்படின்னா, ராஜ்யங்கள், இன்னைக்கு இருக்கிற நாடுகள், இஸ்ரேல் நாடு, நாங்க தான் உலகத்தை என்ன செஞ்சிருவோம், அழிச்சிருவோம், எங்கள்கிட்ட என்ன இருக்குது, ராணுவம் பெருசா இருக்குன்றாங்க. அமெரிக்கா ஒரு பக்கம், நாங்க தான் பெரியாள்ன்றாங்க. வடகொரியா யாருக்குமே தெரியாம நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம், ஆயுதங்களை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுறாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, பால் கடிப்புகளை கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும்போது என்ன செய்யுது, அவருடைய பெருமைகள் எல்லாம் என்ன செய்யுது, அழிஞ்சு போகுது. மனுஷன் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்றார், உயர்ந்து இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, அடுத்து வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமென். நீங்க என்ன செய்யுங்க, அமர்ந்திருந்து என் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் தேவன்றதை நீங்க என்ன செய்யுங்க, புரிஞ்சுக்கோங்க. ஜாதிகளுக்குள்ள நான் தான் என்ன செய்வேன், நேஷன், ஜாதிகள்னா தேசங்கள், தேசங்கள்ல நான் என்ன பண்ணுவேன், உயர்ந்திருப்பேன். எனக்கு மேல ஒரு அதிகாரம் இல்லை அப்படின்றார். பூமியில என்ன செய்வேன், உயர்ந்திருப்பேன். என்னுடைய ராஜ்யத்துக்கு நீங்க கீழ்பட்டு இருந்தீங்கன்னா அவர் என்ன செய்வார், அவர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வேன்றார். சரி, இந்த இது வாசிக்கும் போதே இந்த வசனம் 10வது வசனம் மட்டும் யார் சொல்றா, மறுபடியும் வாசிங்களேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்ற, அது யார் சொல்றா, கர்த்தர் சொல்றார். ஆமென். கோராகின் புத்திரர் சொல்லல, கர்த்தரே இடைப்பட்டு சொல்றார். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பலி செலுத்துறதை விட நீங்க தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து என்னோட பேசுங்க, நான் செவி கொடுக்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன், நான் நீங்க சொல்ற வார்த்தையை நான் கேட்கிறேன்னு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சரி, கடைசியில சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா.